ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தந்தூரி மலாய் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ சிக்கனை கழுவி நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. தயிர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, முந்திரி, உப்பு, மிளகுத்தூள், ஃப்ரெஷ் க்ரீமு, பட்டர், கார்ன்ஃப்ளவர் மாவு, எலுமிச்சப்பழம், கொத்தமல்லி, வெந்தயக்கீரை. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 முந்திரியும், அரை ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி ஒரு கொத்து, 7 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, தயிர் ஒரு 3 ஸ்பூனு ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு ஒரு சட்டியில் போட்டு 1 கிலோ சிக்கனையும் அதில் போட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு மிளகுத்தூள் 1½ ஸ்பூனு போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமு போட்டுக்கிட்டு கொத்தமல்லியும் வெந்தயக்கீரையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுட்டு எலுமிச்சப்பழம் 1 ஊற்றிக்கிட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சாஃப்டாகிடும் சிக்கனு. ஒரு ஸ்டிக்கு கடையில் ஸ்டிக்கு விற்கும். அதில் நல்லா அதை மாட்டி விட்ருங்க. மாட்டி விட்டுட்டு தவா வச்சு 1 ஸ்பூன் பட்டர் போடுங்க. போட்டுட்டு இந்த கறியை நல்லா அதில் அடுக்கி விட்ருங்க. அடுக்கி விட்டு சிம்லேயே வச்சுருங்க. இன்னும் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பட்டரை மேலே அப்படியே தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு அடுப்பை பற்றிட்டு அதில் ஸ்டாண்டு வச்சு இதில் அடுப்பில் கொஞ்சம் காமிச்சு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு தந்தூரி மலாய் சிக்கன் ரெடி. சாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு சட்டி வச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சிக்கனில் உள்ள மசாலாவை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டிங்கனாக்கா தந்தூரி மைனஸ் சாஸ் ரெடி. தந்தூரி மலாய் சிக்கன் ரெடி. சாஸோ ரெடி.